தமிழகத்தில் வரும் மார்ச் மாதம் முதல் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் தொடங்க உள்ளன. இந்நிலையில் மாணவர்கள் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கில் மயிலாடுதுறை தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான ஸ்ரீ குருஞான சம்பந்தர் மேல்நிலைப் பள்ளியில் ஆசீர்வாத திருநாள் விழா மிகச் சிறப்பாக நடைபெற்றது. மாதா பிதா குரு மற்றும் தெய்வம் ஆகியோரின் அருளை பெறும் வகையில் நடைபெற்ற இந்த விழாவில் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். பள்ளி விளையாட்டு மைதானத்தில் வரிசையாக அமர்ந்திருந்த தங்கள் பெற்றோருக்கு மாணவர்கள் பாத பூஜை செய்து ஆசி பெற்ற நிகழ்வு அங்கிருந்தவர்களை நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. இதனைத் தொடர்ந்து தங்களுக்கு கல்வி போதிக்கும் ஆசிரியர்களின் கால்களில் விழுந்து மாணவர்கள் ஆசி பெற்றனர். அப்போது ஆசிரியர்கள் மாணவர்கள் மீது மலர் தூவி மனதார வாழ்த்தினர். விழாவின் முக்கிய நிகழ்வாக தருமபுரம் ஆதீனம் 27வது குருமகா சந்நிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள் மாணவர்களுக்கு ஆசி வழங்கினார். திருக்கடையூர் ஆலய குருக்கள் மகேஷ் சிறப்பு பூஜைகளை செய்து முடித்த பின் பூஜையில் வைத்து பூஜிக்கப்பட்ட பேனா மற்றும் பென்சில் உள்ளிட்ட எழுதுபொருட்களை தருமபுரம் ஆதீனம் மாணவர்களுக்கு வழங்கி அருளாசி வழங்கினார். தங்கள் பிள்ளைகளின் இந்த செயலால் நெகிழ்ந்து போன பெற்றோர்கள் அவர்களுக்கு முத்தமிட்டு தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மாரி எங்கள் அப்பா அம்மா பாத பூஜை பண்ணி சொல்லி ஸ்கூலில் சொன்னாங்க. இப்போ நாங்கள் காலைல எங்கள் அப்பா அம்மா வச்சு காலைல பாத பூஜை பண்ணிட்டு அடுத்து இது ஆசிரியரிடம் பாத பூஜை ஆசீர்வாதம் பெற்று சன்னிதானட்டையும் ஆசீர்வாதம் பெற்று நாங்கள் இப்போ ஆசீர்வாதம் வாங்கி நாங்கள் வந்திருக்கோம். இப்போ எங்களுக்கு ரொம்ப மன நிறைவாக இருக்குது. எங்களுக்கு மாதா பிதா குரு தெய்வம் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. அதனால் நாங்கள் இப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கோம். இப்போ